அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மொபைல் குருஜி. நான் உங்கள் நண்பன் ராவ். இன்றைக்கி நம்ம எந்த ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெனோவோ ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லெனோவோ A6 நோட். இது வரைக்கும் நம்ம கே சீரீஸில் தான் நம்ம நோட் பார்த்துட்டு வரணும். இந்த டைம் புதுசாக ஏ சீரீஸில் நோட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Lenovo A6 Note. இன்றைக்கி நம்ம இந்த ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். இது என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 11 ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6.9 இன்ச்சஸில் HD + IPS LCD டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 720x1560 பிக்சல்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலும் இது waterdrop நாச் டிஸ்பிளேவோட டிஸ்பிளே வருது. டிஸ்பிளே ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19:5:9 அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. மேலும் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 9.05 தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஃபிங்கர்பிரிண்ட் மற்றும் ஃபேஸ் அன்லாக் இது ரெண்டுமே இருக்குது. மேலும் இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தோன்னா Mediatek MT6762 Helio P2212 nanometer இந்த சிப்செட் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. மேலும் இதோட Octa core ப்ராசஸர் 2.3 GHz இருக்குது. மேலும் இதோட GPU பார்த்தோன்னா இவங்க PowerVR GE8320 அப்படின்ற அந்த GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது டியூயல் சிம் கொண்டது. இதோட ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பட்ஜெட்ரி ஃபோன் அப்படின்றனால ஒரே ஒரு ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3GB ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா 256GB வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரியர் கேமராவில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 MP ப்ளஸ் 2 MP கேமரா 2 கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா 5 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் இதில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா OTG சப்போர்ட் இந்த ஃபோனில் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இதோட USB டைப் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட கலர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா Black and Blue அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோடைய விலை என்னவா இருக்குது அப்படின்னா 3GB RAM 32GB ரோமோட ப்ரைஸ் உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. அதாவது 11 ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனை பற்றின ஃபுல் ரிவ்யூவை நான் இந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஃபோனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி.